ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. நாட்டு கார்த்திகை அன்னைக்கு என்னோட வீட்டில் நான் என்னென்ன சமையல் செஞ்சேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாட்டு கார்த்திகை அன்னைக்கு கொழுக்கட்டை ரொம்ப விசேஷங்க. அதுலேயும் அந்த கொழுக்கட்டையில் அகல் போல் அந்த கொழுக்கட்டையை செஞ்சு அதில் விளக்கேற்றி படைக்கிறது எங்களுக்கு ரொம்ப விசேஷங்க. புதன்கிழமை ஃபஸ்ட்டு கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணுறாங்க, செஞ்சு இன்னைக்கு கூட்டு வந்து கொஞ்சம் கலவை கூட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், கேரட், கொஞ்சம் கோஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தாங்க கூட்டு செய்கிறேன். எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே பச்சை பருப்பையும் கடலை பருப்பையும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வெட்டி வச்ச காய்கறிலாம் போடுறாங்க. கோஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு இறக்கிட்டா குக்கரில் கூட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், நாங்கள் சோம்பை பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச கூட்டை எடுத்து கொட்டிட்டா கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதாங்க. இப்படி செஞ்சிட்டா கூட்டு ரெடி. இன்றைக்கி மெயினாக பூஜை ரூமில் இலையில் வச்சு படைக்கிறதுக்கு இந்த கூட்டு தேவைப்படுது. அதுக்காக இப்போ கூட்டு செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கடுத்தது கொழுக்கட்டைக்கு வெள்ளை தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. வெள்ளை தண்ணியை கரைஞ்ச உடனே கல் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஏனத்தில் வடிகட்டிட்டு மீண்டும் கொதிக்க வைங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த உடச்சி வச்ச அரிசியை அப்படியே ரவை போட்டு உப்புமா கிண்டுறோம் பாருங்கள், அதுமாரி சலசலன்னு கொதித்த உடனே இப்படி போட்டு கிண்ட வேண்டியது தாங்க. அடுத்ததான் தேவையான அளவு தேங்காவும் போட்டுக்கணுங்க. நம்ம அரிசி உடைக்கிறோம் பார்த்தீங்களா, மிக்சியில் உடைச்ச உடனே கொஞ்சம் பச்சைப்பருப்பும் வறுத்து அது கூட கலந்துக்கலாம். எள்ளு இருந்தால் கூட எள்ளு வறுத்தும் கலந்துக்கலாம். இது போல் ரெடியாக மாவை இப்படி கிண்டிட்டா கொழுக்கட்டை மாவு நம்மளுக்கு இப்போ ரெடிங்க. அடுத்ததாக ரசத்துக்கு நான் வந்து மிளகு, சீரகம் உடைக்கிறேன். இந்த மிளகு சீரத்துக்கு கூட ஒரு சிட்டிகை அளவு தான் இருக்குன்னு வச்சுங்களா. சோம்பு, ஒரு சிட்டிகை வெந்தயம். என்னடா ரசத்துக்கு இதை சேர்க்குறாளன்னு பார்க்காதீங்க, இதை சேர்த்து கொஞ்சம் நுணுக்கி பாருங்களாம், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, அதுக்கு நான் கேரண்டி. இது போல் மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ஒரு 3 பூண்டு பல்லையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்குங்க. வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்ச உடனே தட்டி வச்சிருக்கோம் பாருங்கள், இதை எடுத்து இதை போடுங்க. நம்ம இது தேவையான அளவு பெருங்காயம் போட்டுங்க. இது போல் ரசம் வச்சு பாருங்களா, சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மிளகும் சீரகமும் கூட சீரகமும் பெருஞ்சீரகமும் வெந்தயமும், அதாவது சோம்பும் வெந்தயமும் சும்மா ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கிட்டு இது பேர் நுணுக்கி ரசம் வச்சு பாருங்களாம். இது போல் ரசம் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி. அடுத்ததாக நான் செஞ்சது கருவாட்டு குழம்புங்க. இந்த கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ காய் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்குங்க. இது கூட முட்டையும் அவிச்சு போட்டிருக்கேன். நாட்டு கார்த்திகை அன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த கருவாட்டு குழம்பு வந்து நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு செய்வோம். இது போல் நாட்டு கார்த்திகை இல்லைன்னா கூழ் ஊற்றுறப்ப செய்வோங்க இந்த கருவாட்டு குழம்பை. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மீனும் கருவாடும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவருக்கு தனியாக இந்த குழம்பு கூட்டினா இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சு வெண்டைக்காய் வதக்கி இது போல் காரக்குழம்பு மாதிரி அவருக்கு வச்சுட்டாங்க. அடுத்ததான் நான் செஞ்சது சிக்கன். இந்த சிக்கன் வறுவலுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போதும் சிக்கனுக்கு தயிர் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பெசரி அப்படியே வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி குக்கரை வச்சுட்டு
எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு விருப்பப்பட்டால் தாளிச்சுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயமும் தக்காளியும் மிக்சியில் க்ரஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா வதக்கிட்டு அடுத்து தான் இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கணுங்க. சிக்கன் நல்லா வதங்கின உடனே ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஒரு 1/4 கிளாஸ் இருந்தால் போதும். தண்ணி விட்டு மிதமான தீயில் ஒரு 2 விசில் போட்டு இறக்கிட்டா சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த சிக்கனை நான் வதக்கும் போதே கொஞ்சம் ஆச்சி மசாலா சிக்கன் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இது சிக்கனுக்கு மெயின் டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த மிளகும் கறிவேப்பிலையும் கடைசியாக வறுத்து கொட்டி அரைக்கிறது தாங்க. இப்போ நான் மிளகை வறுக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் வறுத்துட்டு இந்த மிளகையும் கறிவேப்பிலையும் பவுடராக நுணுக்கிக்கணும். வானலில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு 2 விசில் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்ல, இந்த சிக்கனை இப்போ இதில் போடப்போம். தண்ணியெல்லாம் வற்றின உடனே இதை பாருங்கள், கறிவேப்பிலையும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுதான் கறிவேப்பிலை சிக்கன். என்னோடய அம்மா சொன்ன ரெசிபிங்க. அவங்க உண்மை இதோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி கொழுக்கட்டையில் அகல் விளக்கை ஏற்ற போகிறேன். அதுக்கு தான் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க போகிறேன். இதை ஆவியில் ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுக்கணும். மிதமான தீயில் வேக வச்சு எடுக்கணும். முக்கியமாக வெந்த கொழுக்கட்டை இப்படி தாங்க இருக்கும். இதில் தான் இப்போ நான் விளக்கேற்ற போகிறேன். கூட்டு, ரசம், வாழைக்காய் வறுவல், சாதம். இது தாங்க நாட்டு கார்த்திகை அன்னைக்கு என்னோட வீட்டு சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.